நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் தான். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியர் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏன் சார் ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாரும்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அதாவது தமிழ் வருஷம் அப்படின்னு சொல்லும்போது 60 வருஷத்துல இந்த பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த தமிழ் வருஷத்துடைய பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்துடைய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு, இப்போ எப்போதுமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மாசத்துலேருந்து நம்ம கணக்கெடுத்து, ஏன் சித்திரை மாசத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க? சூரிய பகவான் மீனராசிலேருந்து மேஷராசிக்கு வரதுனால மேஷராசி அந்த இடத்துல தான் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுடைய இது சிம்மராசி அவருடைய ஆட்சி வீடு. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இதுலேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பம். அப்போ சித்திரை மாசத்திலிருந்து சூரிய பகவான் ஒரு ராசிக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி வரும். மேஷ ராசி, ரிஷப ராசினா வைகாசி அப்படிங்கிற மாதிரி 12 ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்படி வரும்போது அந்த பராபவ வருஷம் இந்த 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிக்கு கிரக பயிற்சி, இந்த ஒரு பராபவ வருஷம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை கிரகணங்கள் இருக்கு, எத்தனை கிரக பயிற்சிகள் இருக்கு, இதெல்லாம் எத்தனை பேருக்கு சாதகமா இருக்கும், எத்தனை பேருக்கு பாதகமா இருக்கும், யார் யார் என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், பிளஸ் மைனஸ். அதே போல இந்த வருஷத்துல என்னென்ன கண்டங்கள் இருக்கு, உலகத்துக்கே என்னென்ன கண்டங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரும், எல்லாமே அனலைஸ் பண்றதுதான் ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. ஸோ இன்க்ளூடிங் ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ், எவ்ரிதிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். சார், மீன ராசி நேயர்கள் பற்றி பேச போகிறோம். என்னோட பர்சனல் ஃபேவரட்னு வச்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு சார்? ஓகேம்மா. இப்போ மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல காலம் இப்பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். சோ முதல் விஷயம் அது என்ன சார் காத்திருந்த? அதாவது சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு இது நடக்கணும், இந்த வருஷத்துல இது நடக்குமா, இந்த வருஷத்துல இது இருக்குமா, சில விஷயங்களை காத்திருந்தது ஒரு சில விஷயங்கள் அப்படியே நடந்துட்டு வர்றது அப்படிங்கிறது அர்த்தம். கவனிக்கப்பட வேண்டிய தமிழ் மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது பராபவ வருஷம் பாத்தீங்கன்னா சித்திரை, ஆடி, ஐப்பசி இந்த 3 மாசத்துல கண்டிப்பா கவனம். இந்த மாதங்களில் எமோஷனல் டிசிஷன் அவாய்ட் பண்ணுங்க. எமோஷனலா எதுவும் டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மீனராசி பொறுத்த அளவுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான். என்ன சார் இருக்கு? உண்மை இதுதான், எல்லாமே இருக்கு எல்லாமே இல்ல. அது கட்டி போட்டாங்க. ஏன்னா ஜென்ம சனி இல்ல. அதாவது எல்லாமே இருக்கு எல்லாமே இல்லன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படிதான் அப்படிங்கிறது கோல்டன் பேக் தான். அது கோல்டன் கம் பேக்னு சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவான சொல்யூஷன். புதிய வேலை நீ இருக்கக்கூடிய வேலையிலே அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். ஸ்டடி, இன்கம், growth எல்லாமே இருக்கு. ஃபேமிலி ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து உனக்கு சுபகாரியங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முயற்சி வெற்றி தரும். அதே போல மன அமைதி, நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப நீ செய்யற விஷயங்கள்லாம் என்னன்னா உனக்குன்னு நீ ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுக்கணும்னு நினைச்சா முடியாது. ஆனா நீ செய்யறது முழுக்க உன் ஃபேமிலியோட ஹாப்பினஸ்க்காக, அடுத்தவங்களுக்காக. ஆமா, இப்போ நீ அம்மாவுக்கு செய்யலாம், மனைவிக்கு செய்யலாம், அம்மாவுக்கு செய்யலாம், மற்றவங்களுக்கு யாருக்கோ உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீ செய்யலாம் மீனராசி பொறுத்த. ஆனா உனக்கான சந்தோஷம், உனக்கான வாழ்க்கையை நீ இன்னும் வாழல. இன்னும் உனக்கு இன்னும் அந்த டைமும் வரல. இன்னும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்க, வேலை பார்க்குற, எல்லாமே செய்யற போற வர. ஆனா சில ப்ராப்ளம்ஸ் இருந்துதான் இருக்கு. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. கஷ்டம் முடிஞ்சிருச்சு, வெற்றி ஆரம்பம் தான். இருந்தாலும் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இப்போ உனக்கு ஜூன் மாசத்துல இருந்து நல்ல நேரம் வருது. ஆனா நீ பயன்படுத்தினா லைஃப் உனக்கு என்னதான் ஜென்ம சனியா இருந்தாலும் ஜூன் மாசத்துல இருந்து உனக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆன ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வரும். பயன்படுத்தினா நீ சக்சஸ் பண்ணலாம். ஓகே சார். என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு சார்? நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறது, சான்ஸ் மிஸ் பண்றது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ். அதனால ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா செலவு பண்றது அப்படிங்கிறது கவனமா இருக்கணும். சோம்பேறித்தனத்தை முழுமையா விட்டுறணும். இன்னைக்கு பண்றது நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்றது இன்னொரு நாள் பண்ணலாங்கிறதே வரக்கூடாது. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடுறது நல்லது. ரெண்டாவது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாதீங்க, அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. சோ அது இது பண்ணுங்க.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா திங்க் பண்ணிட்டு, அதாவது சில பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு கற்பனை அளவுல பெரிய ஆளா இருப்பாங்க. செயல் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கனவு கண்ட மாதிரி இருக்கும். கார் வாங்கிடுறேன், வீடு வாங்கிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், நான் பொழந்து கட்டி நான் பாருங்க நான் என்ன மாதிரி இருக்கவே முடியாது. ஆனா டக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்ம இவ்வளவு நேரம் கனவு கண்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும் சில பேர். இது பராப வருஷம். சில பேருக்கு வந்து மீனராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணுவாங்க. சுப செலவுகள் உண்டு, சில நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. ஆனா இந்த மாதிரி கற்பனை அளவுல எல்லாம் கோபம் அதிகமா வரும். சில நேரத்துல அப்படியே காமா போயிடுவாங்க. மீனராசி பொறுத்தளவு இதுல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓகே, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ரேவதி நட்சத்திரம் மீனராசி அடி வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையே அதுதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லா கேக்குறவங்க எல்லாம் உண்மைதான். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்தளவுக்கு வெளியில சொல்லதான் மாட்டாங்களே தவிர அந்த அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கிறது தான் உண்மை. சோ அது உண்மைதான். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஒரு இடத்துல இருக்க முடியாது. அங்க மீன் எப்படி ஒரு இடத்துல இருந்து இறை தேடுமா, மீன் சாப்பிடுறது ஒரு எப்படி அலைஞ்சிட்டு அந்த மாதிரிதான் உங்களோட லைஃப் இருக்கும். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, இங்க இப்படிதான் அவங்களோட. சில பேர் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த பைக்லயே போவாங்க ஒரு அந்த மாதிரியான ஒர்க், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழில் கிடையாது. சோ அந்த மீனராசி ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா, ஸோ நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல கொண்டு வந்து நீ சக்ஸஸ் பண்ணினு லைஃப் நல்லா இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாதிரி வேலை மாற்றங்கள் இல்ல தொழில் மாற்றங்கள் இருக்கும் சார்? இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டாம்ப்பா. ஏன்னா யோசிக்கவே வேண்டாம். இப்ப இருக்கிறத தக்க வச்சுட்டு பண்ணு. இப்ப புதுசா நீ எதையும் யோசிச்சு நான் இது அந்த ஏதோ ஒரு படத்துல நீ புடுங்குறது முழுக்கமே தேவையில்லாதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில நேரத்துல அந்த நம்ம அது வேண்டாம், அது இருக்கிறபடி இருந்துட்டு போட்டோம். நீ செய்யற வேலையை செஞ்சுரு. இப்ப நீ வேற எதுவுமே புதுசா எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு எல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உனக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பயன்படுத்திக்கணும். இப்போ எதுவும் போய் செஞ்சு நீயா போய் தலையை கொடுத்து மாட்டிக்காத. இது சார் திருமணம், அப்போ திருமணம் கல்யாணம் வாழ்க்கை எல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவணி மாசத்துக்கு மேல கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணணும், கண்டிப்பா கூடி வரும். என்னன்னா இவங்களோட அதிர்ஷ்டம் என்னன்னா, இவங்களோட ஜாதகத்தை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு கொடுங்க, அந்த ஜாதகக்காரர்களுக்கு கல்யாணம் ஆயிடும், இவருக்கு ஆகாது, அடுத்தவங்களுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சிருப்ப. அது ஒரு பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாதகத்தை எடுத்து இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும், ஆனா இந்த பையனுக்கு அப்படியே தான் இருப்பாங்க. அதே போல பொண்ணுக்கும் அப்படியேதான். சில பேருக்கு உடனே முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் சார்? இவங்க எங்க கோயிலுக்கு போனாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு மீனராசி அப்படின்னு சொல்லும்போது குருஸ்தலம் விசேஷம். குருஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ராசிக்கான கோவில் வந்து திருச்சியில இருக்கு. திருச்சி வெக்காளியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமயபுரம்னு ஒரு கோவில் இருக்கு, வெக்காளியம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. வெக்காளியம்மன் கோவில் ஸ்பெஷல் நான் சொல்றேன். நீ உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீ திருச்சி வெக்காளியம்மன் கோவிலுக்கு போனேன்னு அங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தன ஒரு ஒயிட் பேப்பரும் பேனாவும் கொடுப்பாங்க. அங்க போய் உன்னுடைய மனசுல என்னென்னலாம் இருக்கோ, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி கையில வச்சுட்டு கோவில 3 தடவை சுத்தி வந்துட்டு அங்க ஒரு விருட்சம் ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு மரம் ஒண்ணு ஒரு இது மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு அதை மஞ்சள் நூல் கொடுப்பாங்க. அவங்க அதை கொடுத்து அங்க நல்லா வேண்டிண்டு குரு ஹோரையில வேண்டிண்டு நீ அங்க கட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னா அடுத்த 6 மாசம் உன் லைஃப்ல பெரிய பெரிய மிராக்கிள், பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது திருச்சி வெக்காளியம்மன் கோவில மீனராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்கன்னா சக்சஸ். வியாழக்கிழமையில விரதம் இருந்து குரு பகவானுக்கு விளக்கு போட்டாங்கன்னா சக்சஸ். சொல்லும் செயலும் கவனம் தேவை. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.